உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாஸ், நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சீதா, இந்த கேஸ் முடியற வரைக்கும் எனக்கு சாப்பாடு தூக்கம் எதுவுமே முக்கியம் இல்லை. சித்திய கொன்னவங்கள கண்டுபிடிச்சே தீரணும். பாஸ், உங்களுக்கு சித்தினா உசுரல. நான் உங்க வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது பாஸ். நான் வரலனா நீங்க சித்திய எதிர்த்து பேசிருக்கவே மாட்டியல்ல. என்னால தானே நீங்க பேசினீங்க. சீதா, நான் அப்படி நினைக்கல. சித்திக்கு உன்னை பிடிக்காது, உன்னை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு ப்ராப்ளம் பண்ணாங்க. என்னையும் உன்னையும் பிரிக்க நினைச்சாங்க. பாஸ், அதெல்லாம் நான் மறந்துட்டேன் பாஸ். அவங்க செத்து போனத என்னால தாங்கிக்க முடியல பாஸ். உண்மைதான் பாஸ், என்னால தாங்கிக்கவே முடியல. சீதா, நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். சித்தி எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாலும் ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட சித்தி இப்படி பண்ணாங்க, சித்தி அப்படி பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை. சித்தி கிட்ட இருந்து என்னை பிரிக்கவும் நீ நினைக்கல. நீ நினைச்சிருந்தா என்னை பிரிச்சிருக்கலாம். பட் நீ அப்படி செய்யல. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியும் சீதா. சித்தி தான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டாங்க. பாஸ், நாளைக்கு என்கொயரி இருக்குல்ல? என்கொயரினா என்ன கேப்பிய? சீதா, அத சொல்லக்கூடாது. என்கிட்ட கூடவா பாஸ்? ஆமா சீதா, டிபார்ட்மெண்டோட சீக்ரெட். அத சொன்னா தப்பு. சரிங்க பாஸ். ஆனா என்கிட்டயும் கேட்டுதானே ஆவிய? கேட்கும்போது உனக்கு தெரிஞ்சதா நீ சொல்லு, ஆனா உண்மையை சொல்லு. இல்ல பாஸ், நான் எதுக்கு போய் சொல்லணும்? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் சொல்லுவேன். குட், சரி வா. பாஸ், நீங்க போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, சேது அங்கிளுக்கு மகனும் கூட. அவங்கள பார்த்து பேசிட்டு வாங்க பாஸ். அங்கிள் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. எஸ், அப்பாவை பார்த்து பேசணும். எனக்கு அது தோணாம போயிடுச்சு. தேங்க்ஸ் சீதா. பாஸ், சித்தி இறந்ததுல இருந்து அங்கிள் அவங்க ரூம்லயே தான் இருக்காங்க, எங்கேயும் போகல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.